இதை கேட்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களால் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு எதுலையாவது விழுந்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களை ஒரு ஸ்பிரிட் வந்து ரொம்ப வேலை காட்டுது. உங்கள் லைஃபை நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை அழிக்கிறது, உங்களை அழிக்கிறது. இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை கர்த்தர் வாக்குத்தத்தமா தந்தது ஏதோ 1ஆம் தேதி ஒரு வார்த்தை என்ன இல்லை, கர்த்தர் தூக்கி விடுகிற கர்த்தர். கடந்த வாரத்தில் சென்னையிலிருந்து ஒரு சகோதரன் மெயில் பண்ணியிருக்கிறான். அந்த மெயிலை தம்பிங்க எடுத்து கொடுத்தாங்க. அதில் வந்து எப்படின்னா பல போராட்டத்தில் போன சாட்டர்டே நைட்டு ஃபுட்டில் பாய்சனை ஊற்றி சாப்பிட்டாங்க. ஏன்னா நிறைய வாழ்க்கையில் பல கட்டுகள், நிறைய மந்திரவாதங்கள் அந்த குடும்பத்துக்கு விரோதமாக. அதனால் வாழ முடியாமல் சாப்பாட்டில் விஷத்தை போட்டு சாப்பிட்டாச்சு. காலையில் வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்குறாங்க, கையை பிடிச்சி தூக்கி விடுவார். அப்போ செய்தியில் வந்து ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட எப்போவுமே இப்படி கேளுங்க, மரணத்துக்கு எதுவான சூழ்நிலை வரும்போது, இது உம்முடைய சித்தம்னா என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும், இது உம்முடைய சித்தம் இல்லைன்னா எனக்கு ஜீவனை தந்து என்னை ஓட வைங்க. இந்த வார்த்தை வந்தது அந்த சகோதரன் எழுதி உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரே, இப்படி ஆயிட்டுப்பா, உள்ள விஷம் போயிட்டு, உங்கள் சித்தம் இல்லை, எனக்கு ஜீவனை தந்து என்னை காத்துக்கோங்கன்னு அழும்போதே அவர் அறியாமல் வாமிட்டு வர ஆரம்பிச்சிட்டார். ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1 மணிக்கு ஒரு வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா டெலிவரன்ஸ். ஆமென். கர்த்தர் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், தேவனுக்கு மிஞ்சின வல்லமை கிடையாது. கர்த்தர் தூக்கி எடுக்க போதுமானவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.